இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி த்ரோட்டுக்கும் ஹெல்த்துக்கும் ஹெல்த்தியாக ஒரு வெஜ்ஜு சூப் செய்யலாம் வாங்க. வெளியில் நம்ம குழந்தைங்கள எங்கேயாவது இட்டுட்டு போனாவே இப்போலாம் குழந்தைங்க சூப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூப்பை நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், திரும்பி திரும்பி வீட்டில் செய்வீங்க. நீங்கள் செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெஜ்ஜு சூப் செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு நான் காய்களெல்லாம் எடுத்து பொடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் எடுத்து 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வானல்ல ஆயில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்குங்க. 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி ஆயிலில் சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. இப்போ 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கின உடனே 1 கேரட் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்குங்க. ஒரு 10 பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க. 2 கைப்பிடி பேபிகார்ன், 1 கைப்பிடி பச்சை பட்டாணியும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்குனிங்கனாவே உங்களுக்கு காய்கள்லாம் அந்த ஆயில்லையே குக் ஆகிடும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சில்லி ஃப்ளேக்ஸ் சீசனிங் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் நம்ம பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சீசனிங்கும் சேர்த்து நான் நல்லாவே வதக்கி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 5 கப் தண்ணி அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சால்ட்டு அளவாக சேர்த்துக்குங்க, தேவைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். சூப் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பவுடரை இதோடு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே இருந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கொதி வந்த உடனே நமக்கு சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள், திக்காகிடுச்சு. சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றி கொத்தமல்லியை தூவினீங்கன்னா உங்களுக்கு சூப் ரெடி ஆகிடும். நைட்டு டின்னருக்கு 1 கப் சாப்பிட்டிங்கனாவே போதும். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.